அப்போ அங்கே எல்லாருமே முஸ்லீமாக இருக்கிறாங்க. இந்தோனேசியா தான் உலகத்தில் பெரிய இஸ்லாமிய நாடு. அந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பேர்லாம் என்னவா இருக்கும்னு கேட்டால் ஒரு ஏறக்குறைய தமிழ் மாதிரியோ வடமொழி மாதிரியோ இருக்குமே தவிர அது இந்தோனேசிய மொழி. அந்த மொழியில் ஒரு மேகவதின்னு ஒரு அதிபராக இருந்தாங்க, சுகர்னோன்னு நாட்டு அதிபராக இருந்தார், சுகர்டோன்னு ஒருத்தர் அதிபராக இருந்தார். இந்த சுகர்னோ என்று அரபில் ஒரு சொல்லு கிடையாது, சுகர்டோன்னு ஒரு சொல்லு கிடையாது, மேகவதின்னு ஒரு சொல்லு கிடையாது. அப்போ அத்தனை கோடி மக்கள் ஒரு 20 கோடிக்கு மேலே வாழக்கூடிய இந்தோனேசியாவில் ஒருத்தர் கூட அரபியில் பேர் கிடையாது. எல்லாருமே வேற மொழியில் வைக்கிறாங்க. ஏன் வைக்கிறாங்கன்னு கேட்டால் இஸ்லாம் அப்படி சொல்லலைங்கிறதுனால தான். இஸ்லாம் கட்டாயப்படுத்தி வச்சிருப்பாங்க, இஸ்லாம் அதை சொல்லவே கிடையாது. அது ஒன்று. அதே மாதிரி வட இந்தியாவில் பாகிஸ்தானில் அங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா உருதுல பேர் வைக்கிறாங்க. உருதுக்கும் அரபிக்கு வித்தியாசம் தெரியாமல் அரபி நினச்சிக்கிறான் இவனா. அவங்க வைக்கிற பேர்லாம் என்னன்னு கேட்டால் உதாரணமாக பெனாசிர்னு வைக்கிறாங்க. பெனாசிர் இந்த பெனாசிர்னா நிகரற்றவள்னு அர்த்தம். அது உருதுல தான் அந்த வார்த்தை இருக்கே தவிர அரபி வார்த்தை கிடையாது. பெனாசிர் பேகம்னு பேர் வைக்கிறாங்களே, பேகம்னு வைக்கிறாங்க. பேகம்ங்கிறது அரபியில் பேகம்னு ஒரு சொல்லே கிடையாது. பீவின்னு வைக்கிறாங்க, அது அரபியில் ஒரு சொல்லே கிடையாது. நர்கிஸ்ன்னு ஒரு நடிகை இருந்தாங்க, நர்கிஸ்ன்னு பேர் வச்சிருந்தாங்க. அது அரபி சொல்லு கிடையாது, உருது தான். அப்போ உருது மொழி அவங்க தாய்மொழி உருதுல தான் பேர் வச்சாங்க. அப்போ எல்லா பகுதிகள்லையும் ஈரானில் நீங்கள் சொல்கிறபடி எல்லாமே என்னவா இருக்கும்னு கேட்டால் அந்த அரபியும் வச்சுக்கிடுவாங்க. அரபி எதை வைப்பாங்கன்னு கேட்டால் அரபிங்கிறக்கா வைக்க மாட்டாங்க, முகமதுன்னு வைப்பாங்க. அது என்னென்ன முகமது நபியை வச்சு தான், அரபிங்கிறக்கா இல்லை. முகமது ஏதாவது ஒரு தமிழ் பேர் சேர்த்துவாங்க, முகமது அழகன் அப்படியே தான் சேர்த்துக்கிடுவாங்களே தவிர அந்த முகமது என்றது அரபி என்பதற்காக வைக்கிறது இல்லை. முகமது அலி இதெல்லாம் சேர்த்துக்கிடுவாங்க பேரில். அப்படி சேர்த்துக்கொண்டு அது கூட சேர்க்கிற வார்த்தை என்னவா இருக்கும்னா பார்சி மொழியாக இருக்கும். முதல்ல முகமதுன்னு ஒன்று சேர்த்துக்கிட்டா கூட அது அவர் பின்னாடி ஒரு துணைக்கு சேர்ப்பாங்க, 2 பேர் வைப்பாங்க. ஒரு பேர் என்னவா இருக்குன்னா நபியுடைய பேராக இருக்கும், இன்னொரு பேர் அவங்க அந்த மொழியில் உள்ளதாக இருக்கும். அதனால ஈரானில், ஆப்கானிஸ்தானில், உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையுமே அரபியில் வைக்க மாட்டாங்க.